शीर्वक्षसमायुच्चमारोः क्षमापीतास्योपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदायुः पुरुषसतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. எல்லாம் வல்ல சர்க்குருனுடைய அருளாலும் ஆணையினாலும் நாளைக்கு கேட்டையும் செவ்வாய்க்கிழமையும் சேருகின்ற அற்புதமான நாள். மேலும் திருவாதிரை, சுவாதி மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு மகாதசையில்தான் அவர்களுடைய ஜனனம் ஆரம்பிக்கின்றது. இப்படி ராகு மகாதசையில் ஆரம்பித்தவர்களும் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தற்காலத்திலே ராகு தசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், கேது தசை, கேது புக்தி, கேது அந்தரம், கேது நாளிலே வாக்கிலே, ராகு நாளிலே வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்கிற குடும்பஸ்தானத்திலே மற்றும் 8 இருக்கின்ற ராகு மற்றும் காலசர்ப தோஷம். இப்படி ராகுவினால் பயப்பட்டு கொண்டு சர்பதோஷம் காலசர்ப தோஷம் என்று பயப்படுகிறவர்களாம் பயம் நிவர்த்தி செய்கின்ற அறவோர் நாளைக்கு செய்ய வேண்டிய பூஜை என்னது? செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம். நாம் முன்பே சொன்னோம், பகுதி 1 எஸ் போல தர்பையினால் செய்யப்பட்ட ஒரு கார்ட்போர்டு அட்டையிலே வெல்வெட்டு துணியிலே எஸ் வடிவத்தை தர்பை அழகாக முறுக்கி அப்படியே அதை பின் அடித்து நூலினால் தைத்து அப்படியே சுவாமிக்கு கிரீடமாகவும் சாத்தலாம். அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் மேலும் தனது கோத்திர அதிபதி, கோத்திர மகரிஷி யாரென்று தெரியாதவர்களும் தெரிந்தும் இதுவரை அந்த ரிஷியை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, அவருக்கான அர்க்கிய பிரதானங்களை செய்யாமல் இருந்தவர்களுக்கும் ஒரு விடிவு காலம், ஒரு ஆரம்ப நல்ல காலம். இப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சகார தர்பை கிரீடத்தை தலையில் அணிந்துக்கோங்கோ. நிறைய ஜலத்தை பாத்திரத்தில் தீர்த்தத்தை வைத்து கொண்டு வில்வம் துளசியை போட்டுக்கொள்ளுங்கோ. நாளைக்கு கேட்ட நட்சத்திரத்திலே பிறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு நண்பரோ, ஒரு குழந்தையோ, ஒரு பேரனோ, ஒரு பேத்தியோ, ஒரு மாப்பிள்ளையோ, ஒரு மருமகளோ வருவார்கள். ஆக நீங்கள் இப்பொழுதே அந்த மாதிரி செய்து கொண்டு மணப்பலகை மேலே நின்று கொண்டு ஒரு ஸ்டூலில் ஒரு உயர்ந்தமான பெரிய பாத்திரத்தில் எவர் செல்வம் இல்லாமல் பித்தளை பாத்திரத்திலே தீர்த்தத்தை துளசி போட்டு வில்வம் போட்டு வைத்து கொண்டு 2 பில் மோதிர விரலிலே பவித்திரம் அணிந்து கொண்டு 2 தர்பையினால் செய்யப்பட்ட பவித்திரத்தை அணிந்து கொண்டு ஸ்ரீ பாரத்வாஜ மகரிஷிக்கு நீங்கள் அர்க்கியம் செய்ய வேண்டும். அர்க்கியம் என்றால் என்ன? இதுதான் வாத்தியார் சொல்கிறார். கங்கை, காவிரி இப்படி புனிதமான கோயில் தீர்த்தங்களை ஒரு சிறு பாத்திரத்திலே ஏந்தி நன்றாக நிமிர்ந்து நின்று குதிகால்களை சற்று உயர்த்தி கால்களின் நுனிப்பகுதி பாதங்கள் கீழே அழுத்தி அதன் அழுத்தத்தில் உடலை மொத்தமாக நிற்க செய்து பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை 2 கைகளாலும் பிடித்து உயர்த்தி அந்த தீர்த்தத்தை ஸ்ரீ பாரத்வாஜ நமஸ்தர்ப்பயாமி, ஸ்ரீ பரத்வாஜ நமஸ்தர்ப்பயாமி, ஸ்ரீ பாரத்வாஜ மகரிஷிம் தர்ப்பயாமி, ஸ்ரீ பாரத்வாஜ மகரிஷிம் தர்ப்பயாமி, ஸ்ரீ பாரத்வாஜ மகரிஷிம் தர்ப்பயாமி. அர்க்கியம் இதை என்றோ அர்க்கியம் தன்னை ஏற்று அருள்வீரே பாரத்வாஜ மாமுனியே அப்படின்னு நீங்கள் சொல்லுவது என்றோ துதித்து இந்த பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை 2 கை விரல்களின் வழியே கீழே தரையிலே, அங்கேயும் தர்பையை போட்டுக்கலாம், கீழே தரையில் படியுமாறு மெதுவாக விடும்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம், உடலில் ஒரு ஊக்கம் வரும். இப்படி பாரத்வாஜ முனி வழிபட்ட பல இடங்கள் இருக்கிறது. உதாரணமாக பர்ணசாலை வைத்திருந்த தவசி மடை, பாரத்வாஜர் வழிபட்ட ராமனுக்கே மன்னன் சுடிதானே என்ற முடிகொண்டான் பாரத்வாஜ மகரிஷி ராமருக்கு முடிசூட்டி பார்த்த இடம் முடிகொண்டான். அதாவது மாயவரம் நன்னிலம் இடையில் உள்ள விஷ்ணுபதி புண்ணியகால ஸ்தலத்திலும் இப்படி பல இறைஸ்தலங்களிலும் கோயில்களிலும் தீர்த்தங்களிலும் சென்னை கோடம்பாக்கம் ஸ்ரீ பாரத்வாஜர் கோயில், இப்படி பாரத்வாஜர் அவரால் ஏற்படுத்தப்பட்ட வழிபட்ட பல சிவாலயம் இப்படி பல இருக்கின்றது. பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்களும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
அதனுடைய பலன்களை அவர்கள் அடையும் போது அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பரமானந்தம் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் விசேஷமானது, இதுதான் பிரதானமானது. இந்த அர்க்கியத்திற்கு பிறகு தர்ப்பணங்களையும் செய்யலாம். இப்படி செய்கின்ற இடம்தான் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத கார்கோடேஸ்வரா அரவூர் ஸ்தலத்தில் நாளை செய்ய வேண்டிய பிரதானமான முக்கியமான முதன்மையான பூஜை. இந்த பாரத்வாஜ சிவலிங்கத்துக்கு இப்படிப்பட்ட தர்பை சட்டத்தை மேலே சொன்னபடி கார்போர்டு அட்டையை வைத்து வெல்வெட்டு துணியிலே தர்பையை நன்றாக நீல தர்பையை வளைத்து எஸ் 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 என்ற வடிவிலே போட்டு கிரீடம் அமைத்து அந்த கிரீடத்தை சுவாமிக்கு அணிவித்து நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தை ஓதி துவிச்சாயன கோத்திர பூஜைன்னு இதுக்கு பேர். துவினா 2. இப்படி இதுவரையிலே நம்முடைய கோத்திர அதிபதி யார் என்ன அப்படி தெரியாதவங்களும் அப்படி வாழ்ந்ததற்காகவும் அப்படி அவரை பற்றி அறிந்தும் அவரை வழிபட மறந்தமைக்கும் துவிச்சாயன கோத்திர பூஜை இப்படி சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். இன்று படையல் எனப்படும் அன்னதானம் மிக மிக அவசியமானதாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமில்லாமல் திருமண தடங்களால் துன்பப்படுவோரும் திருமணமாகி துன்பப்படுவோரும் என்ன ஒருத்தருக்கு பேசி முடித்து மறுமணம் வேறு ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டு அவஸ்தைப்படுவோரும் மன இயக்கங்களில் உள்ளவர்களும் இப்படி 60 நாழிகை 24 மணி நேரமும் அபூர்வமாக அமைகின்ற ஒரு கேட்டை நட்சத்திரத்திலே நீங்கள் செய்வது இந்த கிரீட சாந்தி அர்க்கிய பூஜை என்று இதற்கு பெயர். வாழ்க்கை சுபமங்கலமாக தீர்க்கமங்கலமாக திவ்ய மங்கலமாக அப்படி மங்கள சக்திகளை மட்டும் கொண்டு வருகின்ற கிரீட பூஜை கிரீட சாந்தி அர்க்கிய பூஜை. இப்படி பொதுவாக நம்முடைய மூதாதையர்களின் பித்ரு வழிபாடுன தர்ப்பணம் திவசம் படையல் இதை நாம் மறந்தது. அதனால தான் திருமண தடங்கள். இதுவும் ஒரு காரணம். நாம் குட்டிகளுடன் எத்தனையோ இடர்களுக்கு இடையிலே 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு நன்றாக உறங்கி வாழ்வதற்கு காரணமே நம்முடைய மூதாதையர்களின் புண்ணிய சக்தி என்று நன்றாக மனசு அவங்க செஞ்சு வச்ச புண்ணியத்தில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்குதாமே. அவர்களுடைய புனித இரத்தத்தை இந்த வம்சா வழியாக டிஎன்ஏ உடலில் தாங்கி நிற்கும். நாம் எல்லாம் அதற்கு நன்றியாக பித்ரு தர்ப்பண பூஜை அந்த பூஜையை செய்ய வேண்டும். குறிப்பாக நகரத்தார் எனப்படும் சிவநெறி செல்வர்கள் புனிதமான முறையிலே நடத்தும் மூத்தார் படையல் முறையிலே அன்னதான வழிபாட்டையோ நடத்தும் விதம் தானே மிகவும் சிறப்புடையதாக அன்றும் இன்றும் துலங்கி வருகிறது. நாமும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பலரும் இப்படி ஒன்று சேர்ந்து கூட்டாக சமைத்து உண்டு பிறருக்கும் அன்னதானம் அளித்திடவே அதுவே படையல் என்று பெயர். ஆக நாளைக்கு நீங்கள் செய்கின்ற பூஜையானது செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திர தேவி பரிபூர்ண அருளை எல்லோரும் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பல அவப்பெயர்கள் கேட்டை, அதாவது கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை ஜேஷ்டனுக்கு ஆகாது, அப்படி ஒரே பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான எதிர்காலத்திலே ஒரு துன்பம் தரும் வார்த்தைகள் தடித்து வரும். அவர்களும் செய்வது நல்லது. இப்படி இந்த மாதிரி மாமுனி இதனை அகஸ்திய மாமுனி முதல் பாரத்வாஜ மாமுனி இதை தொடர்ந்து கடைபிடித்து இந்த பூலோகத்தில் இதனுடைய மகிமையை பரப்பி வந்தார். அது யாருக்கும் தெரியாது. வாத்தியார் தான் எடுத்து கொடுத்தார். இந்த இப்படி தர்பை புல்லை கொண்டு எஸ் வடிவத்திலே செய்து அமைத்து அப்படியே தர்பப்புல்லை நல்லா முறுக்கிக்கங்க. 3 நாளாக முறுக்கி அப்படியே வளைச்சா எஸ் மாதிரி கடன்னு வந்துடும். ஒரு கிரீடத்தை தலையில் அணியும் வண்ணம் செஞ்சு அதாவது தர்பைகளை எஸ் வடிவிலே வளைத்து வட்டமாக கோத்து அட்டையிலே கிரீடம் போன்ற அமைப்பை நன்றாக உருவாக்க வேண்டும். படத்தையும் அனுப்பியுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள். எஸ் என்பது ஆங்கில எழுத்தின் வடிவு மட்டும் இல்லாமல் சகாரக்குறி என்று இதை சித்தர்கள் சொல்கிறார்கள். இப்படி கோயில் தூண்களில் நீங்கள் காணப்பட்டு வருகின்ற ஐசிங் சக்கரமானது எஸ் வடிவ சக்கர அமைப்பின் அதனுடைய விரிவாக்கமாகும். எந்த தெய்வீக சக்தியும் புண்ணிய சக்தியும் இருவகை ஆத்ம சக்திகளை தருகின்றன.
இவை ஐக்கியமாகும் போதுதான் பிரார்த்தனை பலனளிக்கின்றது. இதுவே சகார தத்துவம் என்று சித்தர்கள் சந்தோஷமாக சொல்கிறார். எஸ் வடிவ தர்பைகளை கொண்டு அமைக்கப்படும் கிரீடத்திற்கு சகார கிரீடம் என்று பெயர். அக்காலத்திலே மன்னர்களுக்கு முன்பு சொன்னது போல உள்ளே கோயிலுக்கு வரும்போது இதை அணிவித்துத்தான் அவர்களை மகிழ்த்தி உள்ளே அழைப்பார்கள். இப்படி திருமணத்தை நன்றாக விரைவில் கூட்டி தரும் தர்பை கிரீட பூஜையை கேட்டை நட்சத்திரத்தின் போது எஸ் வடிவின் தர்பைகளை வைத்து தலையில் கிரீடமாக கட்டி செய்து சிவலிங்கத்திற்கும் அதுபோல் செய்து சாத்தி வழிபட்டால், அதுபோல நந்தியாவட்டை பூவினால சிவபெருமானை அர்ச்சனை செய்து சீதனங்கள் பண விஷயமாக தடைப்பட்டு திருமணம் ஆனதுக்கு பிறகு வரதட்சணை கம்மியாக இருந்தது, அது பண்ணலை இது பண்ணலை என்று சொல்லுகின்றவர்கள் வாய் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுவிடும். அவர்களுக்கு மனசாந்தி ஏற்படும். அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்ந்து பண விஷயமாக திருமணங்கள் நின்றிருந்தாலும் திருமணம் முடிந்ததுக்கு பிறகு இது மாதிரி சீதனங்கள் கொஞ்சமாக இருக்கிறது கூட ஒரு வித்தியாசப்பட்டு போனாலும் அவைகள் சுமூகமாக தீர்ந்துவிடும். இப்படிப்பட்ட பூஜை எந்த விதமான செலவும் கஷ்டமும் இல்லாமல் இது ஆளாகுவதற்கு முன்னாடியே இந்த பூஜையை செய்து வைக்க வேண்டும். இப்படிப்பட்டமான இந்த மௌரிய பீலிகா அஞ்சன சாந்தின்னு இதுக்கு பெயர். விவாகம்னா திருமணம். இந்த விவாக தடைகள் எனப்படும் திருமண தடங்கல்களுக்கு இந்த பூஜை என்றென்றும் நின்று பலன் கொடுக்கும். இப்படி திருமண தடங்களை நிவர்த்தி செய்யும் சகார கிரீட பூஜை நாளை செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024, அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி என்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 கேட்டை நட்சத்திரம் நிலவுகின்றது. பஞ்சாங்கத்தை பார்த்து முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்படி செய்வது நல்லது. தர்பை கொண்டு எஸ் வடிவத்தில், ஆங்கில எஸ் என்கின்ற வடிவத்திலே இருபுறமும் ஒரு அட்டையை அதன் மேல் வெல்வெட்டு துணியை வைத்து நூல் கொண்டு கிரீடம் அமைக்கலாம். தக்க அனுமதி பெற்று சிவலிங்கத்திற்கு இந்த தர்பையிலான கிரீடத்தை இன்றே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் பெறப்போகும் சந்தோஷம் அபூர்வமானதாகும். ஆன்மீகத்திலே அடுத்த நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி திருமண தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு உரித்தான அற்புத பூஜையே நாம் செய்கின்ற அறவூர் கார்கோடக பூஜையே ஆகும். நவராத்திரியில் இது போன்ற ஒரு அற்புதமான நாள் நட்சத்திரம் அமைவது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அது குருவனுடைய அருள் இருந்தால் தான் நடக்கும். இதை அகஸ்திய விஜயத்தை வாசித்து முழுமையாக படித்து அதன்படி நடந்து இந்த பூஜையை நீங்கள் நன்றாக கூட செய்யலாம். இதன் கூடவே நிறைய பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செஞ்சால், அதாவது என்னென்ன மங்கள பொருட்களை சில பார்ப்போம். மஞ்சள் கிழங்கு, குங்குமம், ரிப்பனு, சாந்து பொட்டு, மருதாணி, குங்கும சிமிழ், அதாவது நன்கு முகம் தெரியும் போல் முகம் பார்க்கும் கண்ணாடி, இத்தினோண்டு ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாது. நல்ல மர சீப்பு இல்லாத காலத்துக்கு தகுந்த மாதிரி சீப்பு, கண்ணாடி வளையல், கண்மை, கால்மெட்டி, கொலுசு, மாங்கல்ய சரடு, ரவிக்கையுடன் கூடிய புடவை. தனியாக ரவிக்கை துணி அளிக்க வேண்டாம் என்பது சொல்வார்கள். அளிக்கப்பட்டால் அதுக்கான பலன் குறைந்தது 1 மீட்டரானு ரவிக்கை பிட்டு கொடுக்கணும். ஆனால் ரவிக்கை பிட்டு போடக்கூடாது என்று குரு சொல்லுவார். குறைந்தது 1 முழம் அந்த மாதிரி வாசனையான மல்லிகை புஷ்பம், நல்ல வாசனையான புஷ்பங்களை தலைக்கு அணிந்து கொடுக்கலாம். சேர்ந்து பல பேர் சேர்ந்து கூட்டாக சத்தங்கமாக இது கொடுக்கலாம். தனியாக அளிப்பது என்றால் இதில் எது முடியுமோ அதை தானமாக அளிக்கலாம். வாய்ப்புகள் தேடி வரும்போது நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களின் சிறு முயற்சி பெரும் பலனை தரும். பல கர்ம வினைகள் அடியோடு தீர்ந்துவிடும். அற்புதமான நல்ல நாள். இத்தகைய தான தர்மத்தின் பொழுது சரியான நேரத்தில் எளிமையாக கழிக்கப்படுகின்றது. நமது கர்மாக்கள், காரிய சித்தி, தடங்கள் நிவர்த்தி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கேட்டை நட்சத்திரம் நவராத்திரி செவ்வாய்க்கிழமை அனைத்தும் சேர்ந்து அனுக்கிரகித்து வருகின்ற நல்ல நாள் நாளை. சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு அளித்துள்ள அற்புதமான ஆன்மீக பொக்கிஷம் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே ஒரு காலத்திலே, அதாவது 1997 நவம்பர் மாதத்திலே இப்படி கொடுக்கப்பட்டது. 97 எங்கே இருக்குது பாருங்கள். 2000
27 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி வருது. அடுத்த 27 வருஷத்தில் யார் எப்படி இருப்பா? இன்றைக்கி உள்ள ஓரளவுக்கு திருமணம் ஆக வேண்டியதெல்லாம் வயதானவர்களாக இருப்பார்கள். வயதானவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியாது. இப்படி நீங்கள் செய்கின்ற கோபூஜை முதல், சிவபூஜை முதல், நவராத்திரி பூஜை முதல் கொடுத்து அப்படி குதூகலமாக 10 நாள் திருவிழா முத்து முத்தாக கொண்டாடலாம். 9 கிரகங்களுக்கு உள்ள நாளாகவும் 9 திதிகளுக்கு உள்ள நாளாகவும் இப்படி ஒரு நாள் ஒன்றுக்குள் ஒன்றாக விளங்கும் அற்புதமான இந்த அரவூர் ஸ்தலத்தை நீங்கள் போய் ஒரு முறையானு பார்க்க வேண்டாமா? பலவிதமான கலைஞர்கள், நிழல் படம் எடுக்கும் சினிமா கலைஞர்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள், தயாரிப்பாளர்கள், இப்படி நடிகர்கள் அத்தனை பேரும் சென்று வணங்க வேண்டும். ஏனென்றால் சினிமா துறையிலே வாழ்க்கையிலே அதிக ஏற்றம், அதிக இறக்கம், அந்த மாதிரி நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இல்லாமல் அந்த மாதிரி போகாமல் இருப்பதற்கு அரவூரை தரிசனம் செய்தால் நல்ல கண்கூடாக கைமேல் கண்கண்ட பலன் கொடுக்கும் அரவூர் தரிசனத்தை நாளை அத்தனை கலைஞர்களும் வழிபட்டு ஆனந்தம் பெற்று இந்த பல பேருக்கு எடுத்து சொல்வதும், இசை ஞானிகள் என்ற பட்டம் வாங்கியவரும் வாங்க வேண்டி துடிக்கின்ற சிறுவர்களும் பாட்டுக்கலைகளிலே சங்கீதம், கர்நாடக சங்கீதம், கீர்த்தனைகள், ஹிருதி, பஞ்சரத்தனம் என்கின்ற பஞ்சரத்தன கீர்த்தனையை ஒரு முறையாவது இங்கே வாசிப்பது, கடைசியில் எந்தரோ மகானுபாவனோ அந்தரிக்கி வந்தனமோ என்று பாடி முடிக்கும்பொழுது ஒரு பரமானந்தம் அந்த கோயிலுக்குள்ளே நிகழும். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான காட்சியாக தருகின்ற நாளைய நாள். இப்படி நாளை மறுதினம் புதன்கிழமை மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடுகின்ற மகா சரஸ்வதி பூஜை, மகா சரஸ்வதி யாக யக்ஞ பூஜை நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வந்து அங்கே உள்ள திரு சந்தானம் குருக்கள் என்கின்ற சிவாச்சாரியார் இப்படி பல அடியார்களுடன் சேர்ந்து கூட்டாக செய்யும் பொழுது அங்கே உங்களுக்குள் ஒருவராக அகசிய மாமுனி, பரத்வாஜ மகரிஷி, இப்படி கார்கோடகன் என்கின்ற அற்புதம், நாகலோக சித்தர், அஸ்தீக சித்தர், அத்தனை பேரும் பல கோடி லோகத்திலிருந்து எழுந்து அருள்வார்கள். ஸ்தூல சூக்ஷம காரண காரிய வடிவில் நடக்க இருக்கின்ற வைபவம். நல்ல பசும்பாலை காய்ச்சி குங்குமப்பூ போட்டு ஜம்னு அது கலர் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கலர் அப்படியே ஆற வச்சு அந்த நேரத்தில் தேன் விடலாம். இல்லை என்றால் கல்கண்டு சேர்த்து அதை சுவாமிக்கு ஏலக்காய் போட்டு முழு முந்திரி திராட்சை படைத்து எல்லோரும் அருந்தினால் என்ன அந்த அங்க பிரதர்சனம் செய்யும்போது நாகன் நெளிந்து ஓடுகின்றது போல் இருக்கும். இப்படி அதாவது உருட்டு பிரதர்சனம் என்று சொல்வார்கள். இப்படி உடலில் வருகின்ற நோய்கள் தீர்வதற்கும் பிரார்த்தனை செய்வார். சில இடங்களில் துலாபாரம் என்று உண்டு. எதிர்காலத்தில் இதே ஆலயத்திற்கு துலாபாரம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு கைங்கரியம் செய்வதற்கு இறையருளால் துலாபாரமும் கொடுக்கும் நிலை வரும். உளுந்து செய்யப்பட்ட உளுந்து தானியங்களை தானம் பண்ணுவதும், உளுந்து வடை தானம் பண்ணுவதும், உளுந்து வடை செய்து மெதுவடை செய்து இறைவனுக்கு படைத்து பசுக்களுக்கு கொடுப்பதும் அற்புதமான ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. தொடர்ந்து பார்ப்போம். அரவூர் ஆனந்தம்.